இந்துக்களின் கலாச்சாரமும் இஸ்லாமியர்களின் கலாச்சாரமும் இணைந்து சுமார் 350 ஆண்டுகளுக்கும் மேலாக மத நல்லிணக்கத்தோடு கொண்டாடப்பட்டு வரும் வினோத திருவிழா. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே வஞ்சினப்பட்டி கிராமத்தில் இந்து முஸ்லிம் மதத்தினர் இணைந்து மொகரம் பண்டிகையை கொண்டாடினர். இந்துக்கள் அல்லாசாமி பூக்குழி திருவிழா என்ற பெயரில் இஸ்லாமியர்களுடன் இணைந்து கொண்டாடி வரும் இந்த வினோத திருவிழா இன்று அதிகாலை 3:30 மணிக்கு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த விழா 17ஆம் நூற்றாண்டிலிருந்து சுமார் 350 ஆண்டுகளுக்கும் மேலாக இப்பகுதியில் நடைபெற்று வருகிறது. இத்திருவிழாவில் இக்கிராமம் முழுவதும் வசிக்கும் இந்துக்கள் விருந்தினர்களுக்கு கறிவிருந்து வைத்தும் இஸ்லாமியர்கள் சைவ உணவு உண்டும் விரதம் இருந்து விழாவை கொண்டாடினர். மொகரம் பண்டிகையை ஒட்டி இஸ்லாமியர்களால் சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. உள்ளூர் மட்டுமின்றி சுற்றுப்புற கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமான இந்துக்களும் மல்லிகைப்பூ, சர்க்கரை வைத்து இரு கைகளை குவித்து வணங்கினர். பின்பு கூடாரத்தில் தொழுகை நடத்தப்பட்டு அதிகாலை 4 மணியளவில் சுவாமி புறப்பாடு நடைபெற்றது. கூடாரம் வாசலில் மிக பிரம்மாண்டமாக வளர்க்கப்பட்ட பூக்குழியை 3 முறை சுற்றி வலம் வந்தனர். அதன் பிறகு பக்தர்கள் சட்டை அணியாமல் பூக்குழிக்குள் இறங்கி நெருப்பை இரு கைகளால் அள்ளி வாரி இறைத்தனர். அப்போது சுற்றியிருந்த ஆண்கள் பக்தர்கள் இறங்கிய பூக்குழிக்குள் இருந்து மண்வெட்டியால் நெருப்பை அள்ளி பெண்களுக்கு வழங்க அதை தங்களது முந்தானையில் பெண்கள் வாங்கி நெஞ்சில் வைத்து பின்பு கீழே கொட்டும் வினோத நிகழ்ச்சி நடைபெற்றது. நேர்த்தி கடனாக குழந்தை வரம், திருமணம் வேண்டியும் பெண்கள் இந்த நேர்த்தி கடனை செலுத்தினர். கூடியிருந்த பெண்கள் குலவையிட்டு வழிபாடு செய்தனர். பூக்குழியில் உள்ள சாம்பலை பிரசாதமாக அள்ளி இந்துக்களுக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் பூசிவிடும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி இந்து முஸ்லிம் ஒற்றுமையை பறைசாற்றும் ஒரு முக்கிய விழாவாக பல தலைமுறைகளாக கடந்து இன்றும் இங்கு நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.